டக்குன்னு குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல் தாங்க. ஸோ இந்த கேரட் பொரியல் வந்து எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணும். பட் இது நான் பண்ணுற ஸ்டைலு. கேரட்டை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி அதோட மண்டையையும் வாலையும் வெட்டிட்டு அப்புறமா வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு, அந்த சீவுறதுக்கு வந்து நான் சீவுறதுக்கான அந்த இதை யூஸ் பண்ணலை. அதுக்கு பதில் என்னோடய மிக்சியிலே வந்து இந்த மாதிரி காய் சீவுறதுக்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் பிளேடு இருக்குது. ஸோ அதில் போட்டு நான் சீவிக்கிட்டேன். உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப டைம் சேவிங் தாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு கேரட்டையும் உட்காந்து சீவணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் ஆகும். இது வந்து ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். என்ன ஒரு 2 பாத்திரம் கழுவ வேண்டி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உண்மையிலே நல்லா தான் அது சீவி தந்தது. ஸோ நல்லாயிருக்கு. நான் மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் அதில் தான் கட் பண்ணுவேன். ஸோ கேரட் பொரியலில் வந்து பெருசாக வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. பட் இந்த கேரட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட ஸ்கின்னு க்ளோ ஆகணும்னா நீங்கள் டெய்லி கேரட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஜீரண சக்திக்கு அது ரொம்ப நல்லது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரு, ஸ்கின்னு அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் கேரட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை கேரட்டு சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பிடிச்சிருந்தா அப்படி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா பொரியலோ கூட்டோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்துக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயத்தை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ரூல்ஸ்குள்ளே அடக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் ஜூஸ் மட்டும் குடிக்காதீங்க. ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக அதை ஸ்மூத்தியாக அரைச்சி அந்த ஸ்கின்னோடு சேர்த்து அது வந்து உங்களுக்கு உள்ளே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சக்கையை தூர போட்டுட்டு ஜூஸை மட்டும் குடிச்சிங்கன்னா அதோடய ஹெல்த் எல்லாம் சக்கையில் போயிடும். ஜூஸில் ஒன்றுமே கிடையாது. அதனால் கேரட் ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க, சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன்சர் வரக்கூடிய அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடியதில் இந்த கேரட்டுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் உங்கள் ஃபுட்டில் கேரட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? வாஷ் பண்ணி மேல் தோலை சீவி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. கழுவாமல் அப்படி சாப்பிடாதீங்க. டேக் கேர்.